அருண் பிரசாத் அண்ட் அர்ச்சனா 2 பேரும் இன்டர்வியூ கொடுத்திருக்காங்க. அதுல காதல் அண்ட் திருமணத்தை குறித்து வெளிப்படையா பேசியிருக்காங்க. இப்போ அந்த வீடியோ தான் சோஷியல் மீடியால வைரல் ஆயிட்டு வருது. அதுல அருண் பிரசாத் பேசும்போது, பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு போறதுக்கு முன்னாடி அர்ச்சனா வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போ அவங்களுடைய அப்பா காலேஜுக்கு போயிட்டாரு. என்னை பார்த்த உடனே அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நான் அவங்க அம்மா கிட்ட நான் பிக் பாஸ்க்கு போறேமா, வர 3 மாசம் ஆகும்னு சொன்னேன். அப்போ அவங்க அப்படியா, சந்தோஷமா போயிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. அப்போ நான் என்ன சொன்னேன்னா, பிக் பாஸ்க்கு போயிட்டு வந்து அர்ச்சனாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன், எங்க வீட்டுல அப்பா அம்மாவை கூட்டிட்டு வந்து உங்ககிட்ட பேச சொல்றேன்னு சொன்னேன். இதை கேட்ட அர்ச்சனாவுடைய அம்மா ரொம்பவே அதிர்ச்சி ஆயிட்டாங்க. பக்கத்துல இருந்த அர்ச்சனாவும் இதை எதிர்பார்க்கல அருண்னு சொன்னாங்க. இதை தொடர்ந்து அர்ச்சனா என்ன சொன்னாங்கன்னா, ஆமா, இவர் நேரடியா வீட்டுல வந்து இப்படி பேசுவார்னு நான் நினைக்கவே இல்லை. ஏன் முன்னாடியே எங்க அம்மா கிட்ட அருண் பேசும்போது எனக்கு நெஞ்செல்லாம் படப்படனே ஏதோ சத்தம் கேட்டுச்சு. ஒரு பதட்டத்தோட தான் நான் இருந்தேன். அதுக்கப்புறம் அருணை பத்தி ஏற்கனவே எங்க வீட்டுல எல்லாருக்குமே தெரியுங்கிறதுனால எங்களுக்கு ஓகே சொல்லிட்டாங்க. அப்புறம் நான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போயிருக்கும் போது என்னையும் அருணையும் பார்த்து எங்க அப்பா அம்மா ஜோடி சூப்பரா இருக்குன்னு டிவியை பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா நாங்க ஹக் பண்றதை பார்த்ததுமே ரொம்பவே பொசசிவ் ஆயிட்டாரு எங்க அப்பா. எதுக்காக இப்படி அடிக்கடி கட்டி பிடிக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காரு. அப்பா தான் ரொம்பவே பொசசிவ் ஆயிட்டாருன்னு எங்க அம்மா ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அண்ட் இப்போதைக்கு எங்களுக்கு சில கமிட்மெண்ட் இருக்கு, அதை முடிச்சதுமே எங்களுடைய திருமணம் டிசம்பர் 1 அன்னைக்கு நடக்கும்னு சொன்னாங்க. அண்ட் அருண் திருமணத்தை குறித்து பேசினாரு. அதுல பிக் பாஸ் போறதுக்கு முன்னாடி வரைக்கும் கல்யாணம்னா நாங்க எப்படி பிளான் பண்ணியிருந்தோம்னா, 2 பேர் மட்டுமே, ரிலேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லாம நார்த்ல ஒரு சிவன் கோவிலுக்கு ட்ரக்கிங் போய் மலையோட உச்சியில தமிழ் முறைப்படி அர்ச்சனா பட்டு புடவையும் நான் வேஷ்டி சட்டையிலும் திருமணம் செய்யணும்னு நினைச்சோம். அப்புறமா ரிசப்ஷன்லாம் வச்சுக்கலாம்னு நினைச்சிருந்தோம். ஆனா பிக் பாஸ்க்கு அப்புறமா நிறைய பேர் ரொம்பவே பாசத்தை காமிச்சிருக்காங்க. இப்போ அவங்க எல்லாத்தையும் கூப்பிடாம கல்யாணம் பண்ண முடியாது. சோ பார்க்கலாம் எப்படி நடக்க போகுதுன்னு சொல்லியிருந்தாரு. அண்ட் இவங்க 2 பேருமே இன்னொரு விஷயத்தையும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதாவது இவங்க 2 பேருக்கும் பெண் குழந்தைனா ரொம்பவே பிடிக்குமா. அதனால எங்களுக்கு பெண் குழந்தை தான் ஃபர்ஸ்ட் பிறக்கணும். அந்த பெண் குழந்தைக்கு ஆரா என்ற பேர் தான் நாங்க டிசைட் பண்ணி வச்சிருக்கோம்னு சொல்லியிருந்தாங்க. சோ திருமணத்துக்கு முன்னாடி இப்படி பல பிளான் பண்ணி வச்சிருக்காங்க அருணும் அர்ச்சனாவும். அண்ட் இவங்க 2 பேருமே பல வருடமா காதலிச்சுட்டு வந்திருக்காங்க. ஆனா இது வரைக்கும் நாங்க எப்போ காதலிக்க ஆரம்பிச்சோம்னே எங்களுக்கு தெரியல. அதை நாங்க சொல்லிக்கவும் இல்லை. அது தானாவே நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அது எங்களுக்கு புரியவும் ஆரம்பிச்சிருச்சு. அருண் என்ன நிறைய மாத்திட்டாரு. ஆனா அதை பார்த்து பலரும் நீயாவே இல்லைன்னு கூட சொல்லியிருக்காங்க. ஆனா எனக்கு இப்போதான் என்னையே பிடிச்சிருக்கு. அருண் அவ்வளோ நல்ல கேரக்டர்னு அர்ச்சனா சொல்லியிருந்தாங்க. ஒரு வழியா பிக் பாஸ்க்கு அப்புறமா அருண் அண்ட் அர்ச்சனா 2 பேரும் சேர்ந்து இன்டர்வியூ கொடுத்திருக்காங்க. அதோட இப்ப மேரேஜ் டேட்டையும் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இதை பார்த்து ஃபேன்ஸ் பலரும் மகிழ்ச்சியில இருக்காங்க. அதோட இவங்களுக்கு வாழ்த்துக்களும் தெரிவிச்சிட்டு வராங்க. மேலும் அருண் அண்ட் அர்ச்சனா குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இது போன்ற வீடியோஸை பார்க்க நியூஸ் தமிழ் கிளிட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம நோட்டிபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்க.